தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டோஜி கேண்டில் அப்படின்னா என்ன, இந்த டோஜி கேண்டில்ல மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்கு, ஒவ்வொரு டைப்ஸும் எப்படி ஃபார்ம் ஆகும், பொதுவாகவே டோஜி அப்படிங்கிற கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே மற்றும் நம்ம சேனல்ல உள்ள எல்லா வீடியோஸ்க்கும் கீழே ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ற பேஜுக்கு போகும். அதுல உங்க நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் உங்களோட பான் கார்டு, ஆதார் கார்டு சப்மிட் பண்ணி அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ள உங்களோட ஃபர்ஸ்ட் டே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு 10 ரூபாய் இருந்தா போதும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் பேசிக்கா கேண்டில் ஸ்டிக்கோட ஸ்ட்ரக்சரை நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு புல்லிஷ் கேண்டில், இன்னொன்னு பியரிஷ் கேண்டில். புல்லிஷ் கேண்டில் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓபன் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் அதிகமா இருந்தது அப்படின்னா அதை புல்லிஷ் கேண்டில்னும், ஓபன் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் கம்மியா இருந்தது அப்படின்னா அதை பியரிஷ் கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு கேண்டில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல மெயினா 4 பார்ட்ஸ் இருக்கு. அதாவது ஓபன், க்ளோஸ், ஹை, லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க கேண்டில்ல பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு லைன், கீழே ஒரு லைன் இருக்கும். இத லோயர் ஷேடோ, அப்பர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேல உள்ள அந்த லைனை அப்பர் ஷேடோவும், கீழே உள்ள லைனை அந்த லோயர் ஷேடோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேண்டில்ல சென்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் போல இருக்கும். இது அந்த கேண்டிலோட ரியல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த விஷயங்கள் தான் நீங்க கேண்டில் ஸ்டிக்கை பத்தி பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். சோ இப்போ வாங்க மெயின் கான்செப்டுக்குள்ள போலாம். டோஜி கேண்டில். டோஜி கேண்டில் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஓபன் பிரைஸும் க்ளோசிங் பிரைஸும் சேமா உள்ளதை தான் டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கே புரியும். அதாவது ஒரு பிளஸ் போல இருக்கா, இதுதாங்க டோஜி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க ஓபன் பிரைஸும் க்ளோசிங் பிரைஸும் சேமா இருக்கும். இந்த டோஜி கேண்டில்ல ரியல் பாடி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதாவது அந்த பாக்ஸ் போல நான் சொன்னேன்னா அதான் ரியல் பாடி அப்படின்னு. இதுல அந்த ரியல் பாடி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இந்த டோஜி கேண்டில் நமக்கு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, பையர்ஸும் செல்லர்ஸும் ஒரு இன்டிசிஷன் மோட்ல இருக்காங்க அப்படிங்கறத நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்காங்க அப்படின்னு நமக்கு சொல்ல வருது. இதுக்கடுத்து எந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ, அதாவது இதுக்கு அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போகும். இதுக்கு அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகும். நெக்ஸ்ட் டோஜி கேண்டிலோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். பொதுவா டோஜி கேண்டில்ல 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நார்மல் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது டிராகன் ஃபிளை டோஜி அப்படிம்பாங்க. மூணாவது கிராவிஸ்டோன் டோஜின்னு சொல்லுவாங்க. நாலாவது லாங் லெஜ்டு டோஜி. இந்த டோஜில மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த நார்மல் டோஜி. இந்த நார்மல் டோஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் ஓபன் பிரைஸ். ஓபன் பிரைஸும் க்ளோசிங் பிரைஸும் சேமா இருக்கும். இதுல எந்த விதமான ரியல் பாடி எதுவுமே கிடையாது. சேமா நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே கிராஸா ஒரே கோடு மட்டும் இருக்கும். ஓகேங்களா. சோ இது வந்து இதோட ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கீழே வந்து இது வந்து க்ளோஸ். ஓகேங்களா. அதாவது லோ. இது வந்து இந்த கேண்டிலோட லோ. ஓகேங்களா. சோ இதுதான் வந்து நார்மல் டோஜி. லாங் லெஜ்டு டோஜி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேம் இதே தான். ஓபன் பிரைஸும் க்ளோசிங் பிரைஸும் சேமா இருக்கும். இது ஹை, இது லோ. ஓகேங்களா. சோ மேல உள்ளது வந்து ஹை, கீழே உள்ளது வந்து லோ. ஸோ இந்த லாங் லெஜ்டு டோஜிக்கும் நார்மல் டோஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நார்மல் டோஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் ஷேடோவும் லோயர் ஷேடோவும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் லாங் லெஜ்டு டோஜியில் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ஷேடோவும் லோயர் ஷேடோவும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ இதுதாங்க டிஃப்ரெண்ட் இந்த நார்மல் டோஜிக்கும் இந்த லாங் லெஜ்டு டோஜிக்கும் அப்படின்னு. ஸோ இந்த லாங் லெஜ்டு டோஜி, நார்மல் டோஜி அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு சப்போர்ட் அல்ல ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடி எந்த ட்ரெண்டில் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ட்ரெண்ட்ல போகும். ஒருவேளை மிடில்ல ஃபார்ம் ஆச்சு, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த டோஜி அப்படிங்கிறது நாட் வேலிட். ஓகேங்களா. இதுல மீதம் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டிராகன் ஃபிளை டோஜி பிளஸ் வந்து கிராவிஸ்டோன் டோஜி இருக்கு. சோ டிராகன் ஃபிளை டோஜி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓபன், க்ளோஸ், ஹை இது மூணுமே சேமா இருந்தது அப்படின்னா இதை தான் டிராகன் ஃபிளை டோஜி அப்படிம்பாங்க. இந்த டிராகன் ஃபிளை டோஜி எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகும். அதாவது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆகும். இந்த டிராகன் ஃபிளை டோஜி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேல போகும். இதை எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப பாருங்க இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் நல்லா கீழே வந்திருக்கு. ஆனா பையர்ஸ் வந்து கீழே போக விடல. கீழே போக விடாம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டை இந்த பாயிண்டோட, அதாவது இந்த லோ பாயிண்ட்
பாயிண்டோட நிறுத்திட்டு மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே கொண்டு போறாங்க. முடிஞ்ச வரைக்கும் மேலே கொண்டு போயிட்டு ஆக்சுவலி ஓப்பன் ஆன பிரைஸ்லேயே வந்து மார்க்கெட்டை வந்து முடிச்சிட்டாங்க. அதாவது செல்லர்ஸை புஷ் பண்ண விடாம பையர்ஸ் வந்து அதிகமாக வந்து பை பண்றாங்க. அது பையர்ஸ் இந்த இடத்துல அதிகமாகறாங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து அவங்க இன்னமும் கீழே போக விடாம தடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு முன்னாடி டவுன் ட்ரெண்ட்ல இருந்தது அப்படின்னா இந்த டிராகன் ஃபிளை டோஜி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இந்த டிராகன் ஃபிளை டோஜி அப்படிங்கிறது எப்பயுமே கீழே சப்போர்ட் லெவல்ல தான் ஃபார்ம் ஆகும். ஒருவேளை மிடில் அதாவது மார்க்கெட் கன்சாலிடேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது நாட் வேலிட். அதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வந்து கிராவின் ஸ்டோன் டோஜி. இந்த கிராவின் ஸ்டோன் டோஜின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் லோ க்ளோஸ் இது மூணுமே சேமா இருந்தது அப்படின்னா அதை கிராவின் ஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஓப்பனும் லோ க்ளோஸ் இது மூணுமே சேமா இருக்கா. ஸோ இங்க கிராவின் ஸ்டோன் டோஜி எப்பயுமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆகும். அதையும் நான் எப்படி சொல்றேன்னு பாருங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக பாக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட லெவல், அதாவது இந்த லெவல் இதுதான் அந்த கேண்டிலோட ஹையா இருக்கும். இந்த லெவல் போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா செல்லர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகி இதுக்கு மேலே போக விட மாட்டாங்க. மேலே போக விடாம மார்க்கெட்டை புஷ் பண்ணி கீழே கொண்டு வராங்க. கீழே கொண்டு வந்து ஓப்பன் ஆன பிரைஸ்க்கே க்ளோஸ் பண்ண வச்சிடறாங்க. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து அதிகமா வந்து ஆதிக்கம் செலுத்திருக்காங்க. ஸோ இதனால இதை வந்து கிராவின் ஸ்டோன் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராவின் ஸ்டோன் டோஜி அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆகும். அதாவது நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது ஃபார்ம் ஆகும். சேம் இந்த கிராவின் ஸ்டோன் டோஜி வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன்ல இருக்கு, மிடில்ல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது நாட் வேலிட். அதாவது இதை சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நார்மல் டோஜியும் லாங் லெட்ஜிட் டோஜியும் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இன்டிசிஷன் மோட்ல இருக்கு. அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல அதுக்கு அடுத்து அதாவது நார்மல் டோஜியோ லாங் லெஜிட் டோஜியோ ஃபார்ம் ஆகிறதுக்கு அடுத்து எந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அது வந்து எய்தர் புல்லிஷா இருக்கலாம் இல்ல பியரிஷா இருக்கலாம். எந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அந்த கேண்டிலோட ட்ரெண்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஷன் ஆகும். உதாரணமா வந்து இந்த நார்மல் டோஜிக்கும் லாங் லெஜிட் டோஜிக்கு அடுத்து ஒரு பியரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் பக்கம் போயிடும். புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிடும். ஓகேங்களா? இந்த டிராகன் ஃபிளை டோஜி அப்படிங்கிறது எப்பயுமே மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். இந்த டிராகன் ஃபிளை டோஜி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா புல்லிஷா தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த கிராவின் ஸ்டோன் டோஜி பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது தான் ஃபார்ம் ஆகும். அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட்ல தான் ஃபார்ம் ஆகும். ஒன்ஸ் வந்து இந்த கிராவின் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பியரிஷ் பக்கம் திரும்பிடும். அவ்வளவுதாங்க. அதாவது இந்த கேண்டில்ஸ்டிக் எல்லாத்தையும் நீங்க ஒரு சிஸ்டமேட்டிக்கா மேத்தமெட்டிக்கலா பார்க்காம பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் நடக்கிற போர் அந்த ஆங்கிள் பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா பையர் செல்லர்ஸோட மனநிலையை நம்ம ஈஸியா அறிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன ட்ரெண்ட் போகும் அப்படின்னு ஈஸியா நம்மளாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டோஜி கேண்டிலோட ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் பாக்ஸை பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல மேல வந்து டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஃபார்ம் ஆன டோஜியை நம்ம நார்மல் டோஜி அப்படின்னு சொல்லலாம், இல்ல லாங் லெஜ்டு டோஜி அப்படின்னு நீங்க எது வேணுமான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த டோஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒன்ஸ் டோஜி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பியரிஷ் பக்கம் திரும்பிருச்சு. ஓகேங்களா? ஒருவேளை இந்த டோஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பியரிஷா இருந்து டோஜி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷா கூட போகலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி போறது ஒன்லி நார்மல் டோஜிலையும் லாங் லெஜ்டு டோஜிலையும் மட்டும்தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போ ரெண்டாவது பாக்ஸ் வாங்க. இந்த ரெண்டாவது பாக்ஸ்ல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. கீழே வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டோஜி பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஹை க்ளோஸ் இது மூணுமே சேமா இருக்கு. இது மூணுமே நம்ம சேமா இருந்தா நம்ம என்ன டோஜின்னு சொல்லியிருக்கோம்? டிராகன் ஃபிளை டோஜின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த டிராகன் ஃபிளை டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து புல்லிஷ் பக்கம் திரும்பிடும். அதாவது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் பக்கம் போயிடும். ஓகேங்களா? சோ இதான் இந்த டோஜியோட ஃபார்மேஷன். இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது எல்லாமே நார்மல் டோஜிக்கும் லாங் லெஜ்டு டோஜிக்கும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்ல இருக்கு. அந்த டயத்துல ஒரு நார்மல் டோஜியோ இல்லனா லாங் லெஜ்டு டோஜியோ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் பியரிஷ் பக்கம் திரும்பிடும். அந்த மாதிரி டயத்துல அந்த கேண்டில் இருக்குல்ல அந்த கேண்டிலோட ஹையை வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நீங்க ஷார்ட் போக ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து பீரிஷ்ல இருக்கும்போது நார்மல் டோஜியோ இல்லைன்னா லாங் லெஜ்டு டோஜியோ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பவும் சேம் அந்த கேண்டிலோட லோ இருக்குல்ல அதை வந்து நீங்க ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு லாங் சைடு நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். டிராகன் ஃபிளை டோஜியை பொறுத்தவரையும் மார்க்கெட் வந்து பியரிஷ் ட்ரெண்ட்ல தான் அது ஃபார்ம் ஆகும். அதாவது மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது ஃபார்ம் ஆகுறதுனால அந்த டிராகன் ஃபிளை டோஜியோட லோ இருக்குல்ல அதை ஸ்டாப்
ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகுற அந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் ஆகும்போது நீங்க என்ட்ரி பாயிண்டா கொடுத்து என்ட்ரி ஆயிக்கலாம். கிராவிஸ்டோன் டோஜியை பொறுத்தவரையும் மார்க்கெட் எப்பயுமே அப் ட்ரெண்டில் இருக்கும்போது, அதாவது புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கும்போது ஃபார்ம் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கிராவிஸ்டோன் டோஜியோட ஹையை வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் கேண்டில வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு என்ட்ரி கொடுத்துடலாம். ஸோ காமனா டோஜி ஃபார்ம் ஆன உடனே என்ட்ரி கொடுத்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டியது டோஜி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியால ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரெண்டாவது டோஜியோட நெக்ஸ்ட் கேண்டில் வந்து என்ன கேண்டிலா இருக்கு அப்படிங்கறத கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ட்ரி கொடுங்க. இது நான் சொல்றது கேண்டில் ஸ்டிக்கை மட்டும் வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கு. சோ இப்போ வாங்க, இப்போ நம்ம பார்த்த கேண்டில்ஸ் எல்லாமே ஸ்டாக்ஸ்ல எப்படி அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கறத ஒரு லைவ் டெமோவா இப்போ நம்ம பார்க்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, என்னோட ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல டாடா ஸ்டீலோட 5 மினிட் சார்ட் ஓபன் பண்ணிருக்கேன். இதுல எங்க டோஜி எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, டோஜி ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டடி பண்ணது போல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்கா அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கு. இந்த டோஜி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு லாங் லெஜ்ட் டோஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது வந்து அப்பர் ஷேடோ லோயர் ஷேடோ பாருங்க கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அப் ட்ரெண்டில் இருக்கு. அப் ட்ரெண்டில் இருந்துட்டு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் போல வந்திருக்கு. வந்ததுல மிடில் வந்து இந்த டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், மிடில் டோஜி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா என்ட்ரி ஆகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட்ல டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் உள்ள கேண்டில் வந்து அப் ட்ரெண்டா போகணும். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல பாருங்க, அகைன் வந்து ரெட் கேண்டிலா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா என்ட்ரி ஆகக்கூடாது. ஓகேங்களா? சோ இதுதான் இந்த டோஜில உள்ள ஒரு சின்ன எரர். நீங்க தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு லாங் லெஜ்ட் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது அப்பர் ஷேடோவும் லோயர் ஷேடோவும் ரொம்ப லென்த்தா இருக்கு. இந்த இடத்துல ஒரு லாங் லெஜ்ட் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. சோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. லாங் லெஜ் டோஜி ஃபார்ம் ஆனே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. ஓகேங்களா? சோ இது நம்ம படிச்சது போல நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பாப்போமா? ஓகே, வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் பாருங்க, எந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு டோஜி. ஸோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இது சேம் வந்து ஒரு லாங் லெஜ்ட் டோஜி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு லாங் லெஜ்ட் டோஜி தான். ஸோ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கு, லைட்டா மேலே இருக்கு, ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு அப் ட்ரெண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நீங்க இந்த இடத்துல நெக்ஸ்ட் கேண்டில் வந்து இந்த கிரீன் கேண்டில் இல்லாம ரெட் கேண்டிலா இருந்தது அப்படின்னா நீங்க என்ட்ரி ஆயிருக்கலாம். பட் ஆனா திரும்ப வந்து கிரீன் கேண்டிலே, அதாவது திரும்ப புல்லிஷ் கேண்டிலே நீங்க ஃபார்மேஷன் ஆகுறதுனால இந்த இடத்துல நீங்க என்ட்ரி கொடுத்துருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த மாதிரி வந்து டோஜி ஃபார்ம் ஆனாவே ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது நம்ம சொல்லிட முடியாது. அதுக்கு தான் நம்ம இந்தியா சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி டோஜி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கேண்டில கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏரியால ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நீங்க என்ட்ரி கொடுத்துக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி மிடில் ஃபார்ம் ஆகிற டோஜியை நெக்ஸ்ட் கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு நீங்க என்ட்ரி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஆக்சுவலி சேம் வந்து இதுதான். ஆக்சுவலி இந்த இடத்துல பாருங்க, இது கீழே போயிருக்கு, அப்புறம் கொஞ்சம் ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு, அப்புறம் டவுன் ட்ரெண்ட்ல வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு லாங் லெஜ் டோஜி போல ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த இடத்துல கூட நீங்க என்ட்ரி கொடுக்கலாம். பட் ஆனா இந்த இடத்துல பாருங்க, ஒரு ரெட் கலர் கேண்டில் அப்படிங்கிறது இதை நம்ம டவுன் ட்ரெண்டா கன்சிடர் பண்ண முடியாது. ஆனா நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு, கண்டினியூஸா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்துட்டு இந்த இடத்துல ஒரு லாங் லெஜ் டோஜி ஃபார்ம் ஆனே மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு டோஜி வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரீவியஸ் டேட்டாவை நீங்க செக் பண்ணி பாருங்க, நம்ம படிச்சதெல்லாம் நடக்குதா அப்படிங்கறது. இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. டோஜி ஃபார்ம் ஆனோனையும் மார்க்கெட் வந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட். ஸோ இது பெரிய டவுன் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஒரு லாங் லெஜ்ட் டோஜி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வேற எங்கேயாவது இந்த டிராகன் ஃபிளை டோஜி, கிராவிஸ்டன் டோஜி எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு டிராகன் ஃபிளை டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேங்களா? பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு டிராகன் ஃபிளை டோஜி இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. டிராகன் ஃபிளை டோஜி ஃபார்ம் ஆனவே மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கா, இங்கே பாருங்க. ஸோ மார்க்கெட் பாருங்க, நல்லா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ வந்து இதான் இந்த டிராகன் ஃபிளை டோஜி. டிராகன் ஃபிளை டோஜி அப்படிங்கிறது மார்க்கெட் வந்து எப்பயுமே டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும்போது தான் ஃபார்ம் ஆகும். அதாவது மார்க்கெட் வந்து பியரிஷ் கண்ட்ரோல்ல இருக்கும்போது தான் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மலான ஒரு டோஜி, அதாவது ஒரு லாங் லெஜ் டோஜி, நார்மல் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டிராகன் ஃப்ளை டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி 2 டோஜி ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்க கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கங்க மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து இருக்கிற ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா திரும்ப போகுது அப்படின்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு லாங் லெஜிட் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. மார்க்கெட் வந்து கண்டினியூஸ் அப் ட்ரெண்ட். இந்த இடத்துல ஒரு லாங் லெஜிட் டோஜி, மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். நம்ம படிச்சது இங்க நடந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வந்து நார்மல் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டிராகன் ஃப்ளை டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நார்மல் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த இடத்துல பையருக்கும் செல்லருக்கும் சண்டை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. யாரு வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் பாருங்க ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பையருக்கும் செல்லருக்கும் கண்டினியூஸா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா ஃபைனலா வின் பண்ணது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பையர்ஸ் தான். மார்க்கெட் வந்து நல்லா மேல போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து கேண்டில் ஸ்டிக்கை வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு, லாங் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க ப்ரீவியஸ் டேட்டாவை கண்டினியூஸா செக் பண்ணிட்டே இருங்க. நம்ம படிச்சதெல்லாம் நடக்குதா? இதுக்கு முன்னாடி நம்ம கேண்டில் ஸ்டிக் எல்லாம் படிச்சோமே, அதாவது ஹேமர் கேண்டில பத்தி பார்த்திருக்கோம், ஹேங்கிங் மேனை பத்தி பார்த்திருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்க படிக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி லைவா ப்ரீவியஸ் உள்ள ஸ்டாக்ஸ்ல அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலா நண்பா, என்னதான் நான் படம் போட்டு பிராக்டிக்கலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணாத வரையும் அதை கஷ்டமா தான் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட ஃப்ரீ டைம் இல்லைனா வீக்கெண்ட் இல்லைனா நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது கூட உங்களோட டெர்மினல்ல இந்த டோஜி ஃபார்ம் ஆகுதா அப்படிங்கறத மானிட்டர் பண்ணுங்க. மானிட்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம படிச்சது போல மேல போகுதா கீழே போகுதா அப்படிங்கறத நீங்க அனலைஸ் பண்ணுங்க. ஒரு மினிமம் வந்து ஒரு 1 or 2 வீக் வந்து நீங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் உங்களாலையும் கேண்டில் ஸ்டிக்கை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை பொறுமையா இவ்வளவு நேரம் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஷேர் மார்க்கெட் அகாடமில நீங்களும் ஒரு ஃபேமிலி மெம்பரா ஜாயின் பண்ணணும், எங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல ஓபன் டிமேட் அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது எதுவும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ கால் பண்ணியோ உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கௌண்ட் ஓபன் ஆன பிறகு ஷேர் மார்க்கெட் அகாடமி சார்பாக 100+ இ-புக்ஸ் நம்ம ஃப்ரீயா சென்ட் பண்றோம். இந்த புக்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான சின்ன சின்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர் நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.